ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மேஷ ராசிக்காரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த காலத்துல திடீர்னு ஒரு அதிரடியான மாற்றம் வரப்போகுது. உங்க வீட்டு வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாங்க. அவர் சாதாரண மனிதர் அல்ல, உங்க வாழ்க்கை விதிய மாற்ற வந்த தேவதைன்னு கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச வேதனைகள், சோதனைகள், கண்ணீர் துளிகள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போற ஒரு அதிசயம் நடக்க போகுது. உங்க கர்ம வினைகள் எல்லாம் கழியுற நேரம் வந்துருச்சு. நாளைங்கிறது வெறும் காலண்டர் பக்கம் கிடையாது, அது உங்க வாழ்க்கையோட பொற்காலத்தோட தொடக்கம். அன்னைக்கு உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபர் யார்? அவர் புதிய தொழில் வாய்ப்பை கொண்டு வரும் நபரா இருக்கலாம், அல்லது உங்க வீட்டுல பிரிந்து சென்ற ஒரு உறவா கூட இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகும். அந்த நொடியிலிருந்து உங்க கஷ்டங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும். அந்த நபர் சொல்லும் ஒரு விஷயம் உங்க வாழ்நாள் லட்சியத்தை அடையறதுக்கு உதவும். இது வெறும் தற்செயலான விஷயம் அல்ல, உங்க ராசிநாதன் செவ்வாயோட அருளால நடக்கிற ஒரு அதிசயம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விஸ்வரூப வளர்ச்சி காத்திருக்கு. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக வாய்ப்பையோ அல்லது நீங்க நினைத்து பார்க்காத ஒரு உயர் பதவியையோ பெற்று தருவாங்க. இது உண்மையாவே எனக்கு தான் நடக்குதான்னு நீங்களே கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு அந்த மாற்றம் இருக்க போகுது. மேஷ ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல ஏதோ ஒரு இனம் புரியாத உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம். குறிப்பா தலைவலி, உடல் சோர்வு அல்லது ரத்த அழுத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை வாட்டி இருக்கலாம். மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு களைச்சு போயிருப்பீங்க. மருந்து மாத்திரைகளே உங்களுக்கு உணவா மாறி இருக்கலாம். ஆனா இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறைந்தாலே பாதி வியாதி குணமாயிடும். ஒரு புதுவிதமான உற்சாகம் உங்க உடல்ல இருக்கும். நீங்க மீண்டும் பழையபடி அந்த சுறுசுறுப்பான வீரனாவே மாற போறீங்க. மேசராசி பெண்கள் மிகவும் தைரியமானவங்க. நீங்க உங்க குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த தியாகங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம போயிருக்கலாம். உங்க மாமியார் வீட்லயோ அல்லது பிறந்த வீட்லயோ உங்களை ஒரு வேலையாளா மட்டும் பார்த்திருப்பாங்க. உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா உங்க நிலை மாறும். இந்த புதிய நபர் உங்க தனிப்பட்ட திறமைகளை உலகுக்கு அடையாளம் காட்டுவார் பாருங்க. நீங்க வீட்ல இருந்தே ஒரு தொழில் தொடங்கவோ அல்லது ஒரு பெரிய சாதனையோ செய்ய ஒரு வழி பிறக்கும். உங்க சமூக அந்தஸ்து உயரும். உங்க வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி களைச்சு போனவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல அல்லது அரசு துறையில வேலை கிடைக்க போகுது. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்க போற வேலை உங்களுக்கு உறுதியா இருக்கு. காதல்ல தோல்வியுற்றவங்களுக்கு அல்லது திருமண தடையால வருத்தப்பட்டவங்களுக்கு ஒரு பொருத்தமான வரன் உங்களை தேடி வரப்போகுது. உங்க மனசுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்க வளர்ச்சியை தடுக்க ஒரு கூட்டம் தயாரா இருக்கும். உங்க கண்முன்ன இனிமையா பேசிட்டு முதுகுக்கு பின்னாடி குளிப்பறிக்கிற அந்த நயவஞ்சகர்கிட்ட நீங்க விலகி இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகும் அந்த பெரிய வாய்ப்பை பத்தி யார்கிட்டையும் முன்னாடியே சொல்லிடாதீங்க. காரியம் கைக்கு வரும் வர அமைதியா இருங்க. மௌனங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். உங்க திட்டங்களை ரகசியமா வச்சுக்கோங்க. உங்க வெற்றியை பார்த்து இந்த உலகம் வியக்கணும். அது வரைக்கும் உங்க உழைப்ப சத்தம் இல்லாம செஞ்சுட்டுருங்க. மேச ராசிக்காரங்களுக்கு கோபங்கிறது மூக்குக்கு மேல வரும். இதுவே பல நேரங்கள்ல உங்களுக்கு எதிரியா மாறும். தேடி வரும் அந்த நபர் சொல்ற விஷயங்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு சவாலா இருக்கலாம். ஆனா கோபத்தை கைவிட்டுட்டு அவர் சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. எப்போதும் அவசரப்பட்டு முடிவெடுக்காம கொஞ்சம் பொறுமையா இருங்க. செவ்வாய் உங்களுக்கு பலமா இருக்கிறதால நீங்க நிதானத்தை கடைபிடிச்சாலே உலகம் உங்க காலடியில விழும். ஆன்மீக ரீதியா நீங்க சில விஷயங்களை செய்யறது நல்லது. அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டில் பூஜை அறையில விளக்கேத்தி வைங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. மேச ராசிக்கு உகந்த கடவுளான முருகப்பெருமான வழிபடுவது ரொம்ப நல்லது. உங்க நண்பர்கள் வட்டத்துல சில மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களை பயன்படுத்தி கொண்டவங்க விலகி போலாம். ஆனா உண்மையான பாசம் கொண்டவங்க உங்களை நோக்கி வருவாங்க. அந்த புதிய நபர் ஒரு வேலை, ஒரு வழிகாட்டியின் ரூபத்துல கூட வரலாம்.
மேச ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு தலைமை தாங்க விரும்புவாங்க. அப்படிங்கிறதால அந்த நபர் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு வழிநடத்தும் பொறுப்பு கிடைக்கலாம். பொருளாதார விஷயத்துல நீங்க இன்னும் ஒரு படி மேல போக போறீங்க. இதற்கு முன்னால நீங்க செய்த சிறு சிறு சேமிப்புகள் கூட இப்போ உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும். ஒரு புதிய வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது உங்களுக்கு யோகமா இருக்கும். பல நாட்களா நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது நிறைவேறும். இது போல பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. கடன் இல்லாத மனிதன் தான் உண்மையான அரசாங்க அந்த பதவியை அடைய போறீங்க. உங்களுடைய திறமைகளை பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே உங்க திறமைக்கு உலகமே கைத்தட்டும். நீங்க ஒரு விளையாட்டு வீரராவோ இராணுவத்திலோ அல்லது சிறந்த மேலாளராவோ இருந்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரப்போகுது. அந்த புதிய நபர் உங்க திறமையை பாராட்டி ஒரு பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. இது மூலமா நீங்க புகழோட உச்சத்திற்கு போவீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு தனி கௌரவம் கிடைக்க போகுது. கர்ம வினைங்கிறது நாம செய்த செயல்களோட பலன். நீங்க இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்க பழைய கர்ம வினைகளை கழிப்பதற்காகத்தான். இப்போ உங்க கணக்கு முடிஞ்சிருச்சு. இனி வரும் எல்லா லாபஸ்தானங்களும் உங்க வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்தை தொடங்க போகுது. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்க சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்க மனதுல ஆழத்துல குறிச்சு வச்சிருக்குங்க. அன்றிலிருந்து உங்க வீட்டுல சுபகாரிய பேச்சு தொடங்கும். தள்ளி போயிட்டு இருந்தே திருமண நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஒட்டு மொத்தத்துல உங்க இல்லத்துல மகிழ்ச்சி தாண்டவம் ஆடப்போகுது. இதுதான் இப்ப இருக்கிற காலகட்டம். உங்களை சிரித்து பார்க்காதவங்கெல்லாம் உங்களை பார்த்து வியக்க போறாங்க. நீங்க இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்கும். இப்பொழுது நீங்க ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்க முன்ன வந்து நிக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க துணிச்சல் இப்போது உங்களுக்கு வெற்றியா மாறலாம். இறுதியா நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த புதிய நபர் வரும்பொழுது உங்க வாழ்வில் இருள் விலகி மகிழ்ச்சிங்கிற ஒளி பாய போகுதுங்க. உங்க வெற்றிய ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கையை கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்தத அத்தனையும் வட்டியும் முதலமா திரும்ப கிடைக்கும். இத்தனை வருடம் நீங்க செய்த இருட்டு குகைக்குள் இருந்தது போல உணர்ந்திருப்பீங்க. இப்போ அந்த குகையோட வாசல்ல வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடை போடுங்க. இந்த மாற்றத்தை நீங்க உணரும் போது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்களை விடாமுயற்சிக்கு உங்க துணிச்சலுக்கும் இறைவன் கொடுத்த பரிசு. நீங்க மிகவும் நேர்மையானவங்க. அந்த நேர்மை தான் இப்போ உங்களை கை தூக்கி விட போகுது. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்கும். மகிழ்ச்சி தாண்டவாடும். உங்க முகம் இத்தனை நாள் வாடி போயிருந்தது, இனிமே அது பொலிவா மாறப்போகுது. மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே எதையும் சாதிக்கணுங்கிற ஆவல் அதிகமா இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கனவு ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. உறவினர்கள் அனைவரும் வியக்கும்படி உங்க வாழ்க்கை அமைய போகுது. இத்தனை நாள் உங்களை ஏளனமா பார்த்தவங்க இவ்வளவு முன்னேறிட்டான்னு ஆச்சரியப்படுற நிலைமை வரப்போகுது. அதையெல்லாம் பார்த்து நீங்க கௌரவம் கொள்ள வேண்டாம். எப்பவும் போல துணிச்சலோட அதே சமயம் பணிவோட இருக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. கடைசியா ஒரு விஷயம் மட்டும்